மதுரை மாநகரின் வடபுறம் பசுமைக் காடுகள் சூழ்ந்த ஒரு புனித நிலம். அங்கே பெருமாள் எழுந்தருளும் அழகர் மலைக் கோவில். பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து அழகர் பெருமாளே என்று கரைந்து போகிறார்கள். ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற ஒரு ரகசிய சக்தியை பலர் தவறவிட்டு போய்விடுகிறார்கள். அவள்தான் ராக்காயி அம்மன். இது ஒரு சாதாரண அம்மன் கதையல்ல. பண்டைய காலத்தில் சித்திரை மாதம் வந்தாலே மதுரை நகரம் பண்டிகை நகரமாக மாறிவிடும். அழகர் பெருமாள் வைகை ஆற்றுக்கு வருவார். தங்க அலங்காரத்தில் முத்து அணி வகைகளில் தெய்வீக ஒளி வீசும் பார்வையுடன். ஆனால் அந்த யாத்திரைக்கு ஒரு பழைய மரபு இருக்கிறது. அழகர் ஒருவராக அந்த பாதையை கடக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் தீய ஆவிகள், அசுர சக்திகள், பூதங்கள், கண் திருஷ்டி எல்லாம் வழிமுடக்கும். அந்த சமயத்தில் அழகர் பெருமாள் தனது சக்தியை வடிவமைத்து ஒரு கொடிய காவலரை உருவாக்கினார். அவள் ஒரு தாயாக இருந்தாலும் பகைவனுக்கு ஏற்ப கோபத்தின் வடிவமாம். தீய சக்திகளுக்கு பயங்கரமானவள், நல்லவர்களுக்கு இரட்சனை தரும் தேவதையாம். அவள்தான் ராக்காயி அம்மன். அழகர் கோவிலின் நடுவே பச்சை மரங்கள் சூழ வெறிச்சோலை போல அமைந்த ஒரு சிறிய சன்னதி. அங்கேதான் அம்மன் நம்மையெல்லாம் காக்கும் காப்பாளியாக வீற்றிருக்கிறார். அவரை தரிசிக்கும் போது பக்கத்தில் யாரும் பெரிதாக பேசக்கூடாது. அம்மன் பக்தியின் சத்தத்தையே விரும்புகிறாள், சத்தமான கேளிக்கையே அல்ல. அம்மனின் உருவம் பார்த்தால் கண்களில் தீப்பொறிகள், கைகளில் கரும்பு கம்பு, சில சமயங்களில் வாளோ அங்குசமோ. ஒரு வீரத் தாயாக, விஷமக்காரனாக வந்தாலும் அம்மன் பார்வை போதும், அவன் அழிந்து போவான். பக்தர்கள் நம்பிக்கை, ராக்காயி அம்மனை முதலில் வணங்கினால் மட்டுமே அழகர் தரிசனம் முழுமையாகும். அம்மனை விட்டு அழகரை பார்த்தால் தரிசனம் முழுமையில்லை என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே பலமாக உள்ளது. அம்மனிடம் ஒருவர் ஒரு பிரார்த்தனை வைத்தால் அவள் அதை மறுத்துவிட மாட்டாள். ஆனால் அவளிடம் கோபத்தோடு வேண்டுதல் வைக்கக்கூடாது. அதற்கு அவள் தண்டனை தருவாள். நம் வாழ்க்கையில் பாதுகாப்பு தேவைப்படும் போது, கண்ணுக்கு தெரியாத பல தீய சக்திகள் நம்மை தாக்கும் போது, அதற்கான காவல் தெய்வம் ராக்காயி அம்மன். அவளிடம் ஒரு முறை பிரார்த்தனை செய். அவள் பார்வை உன்மேல் விழுந்தால் வேறு யாரும் உன்னை தீய சிந்தனையோடு காணவே முடியாது. அப்படி காப்பது அவளுடைய அருள். ராக்காயி அம்மனின் மகிமையை விளக்கும் ஒரு நிகழ்வு. மதுரையின் பக்கத்துல ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வசிக்கிறான் திருவேலன், ஒரு அன்றாட விவசாயி. அவன் வாழ்க்கை நீரற்ற நிலம் மாதிரி இருந்தது. மனைவி சரிதா 20 வருடங்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறாள். அவர் செய்த பிரார்த்தனைகள், மருத்துவம், பரிகாரம் எதுவும் பலிக்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் பகுதியில் உள்ள கோவிலுக்குச் சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தனர். வரும் வழியில் ஒரு பெரியவர் சொன்னார், அழகர் கோவிலுக்கு போங்க, நீங்க நினைத்தது நடக்கும். ஆனால் முதலில் ராக்காயி அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்த வாரம் இருவரும் அழகர் கோவிலுக்கு கிளம்பினாங்க. கடினமான நடைபாதை, வெயில், சோர்வு. ஆனாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் மாறல. அம்மன் சன்னதிக்குள் நுழைந்த அந்த நிமிடத்தில் அம்மனின் கண் அவர்கள் மேல் விழுந்தது. அவள் பார்வையில் கருணை, அவள் பரிசுத்த தீபத்தில் ஒரு சாமானிய தீயும் பளிச்சென்று எரிந்தது. மகா தீபம் ஏற்று 1 வாரம் விரதமிருந்து வேண்டுங்கள் என்றார் பூசாரி. அவர்கள் முழு மனதோடு விரதமிருந்து வழிபட்டனர். அவர்கள் தொடர்ந்து ராக்காயி அம்மனை வணங்கி வந்தனர். தொடர்ந்து வந்த நாட்களில் ஒரு அற்புதம் நடந்தது. சரிதாவின் முகத்தில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. ஆம், மாதங்கள் கடந்த பிறகு அவர்களது இல்லத்தில் குழந்தையின் அழுகை கேட்டது. திருவேலன் கண்களில் நீர். ஆனால் அது நீர் துயரம் இல்லை. அது ராக்காயி அம்மனின் அருளுக்கான நன்றி. அவளால் மட்டும்தான் மனிதன் மீதுள்ள ராக்கை மறுபடியும் வாழ உயிர் கொடுக்க முடியும். அம்மனை ஒருமுறை முழு நம்பிக்கையுடன் வேண்டுங்கள். அவள் பார்வை உங்களை திரும்ப மாற்றும்.